பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீரியடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்பதாக. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். God, what is entrusted to you என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய வயோதிப நாட்களில் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் என்ற ஆலோசனையை கூறினார். அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது பரிசுத்த வேத எழுத்துக்களை பற்றிய சுவிசேஷம் என்னும் பொக்கிஷமாய் காணப்படுகிறது. அவைகளை தீமோத்தேயு சிறு வயது முதல் தன் தாயின் மூலமும் பாட்டியின் மூலமும் அறிந்தவனாயிருந்தாலும் பின்னாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலிடமிருந்து அதிகமாய் கற்றான். ஆகையால் நீ கற்று நிச்சயித்து கொண்டவற்றில் நிலைத்திரு என்றும் அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்றும் நீ அறிந்திருக்கிறாய் என்று 2 தீமோத்தேயு 3:14 கூறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மில் அவருடைய வார்த்தை மற்றும் உபதேசம் என்னும் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமுமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஜீவன் அவருடைய வார்த்தையில் காணப்படுகிறது. அதுவே நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் காணப்படுகிறது. நீ கற்றுக்கொண்ட வேத வார்த்தைகளையும் நீ கேட்டறிந்த உபதேசத்தையும் காத்துக்கொள் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு நாடு தன்னுடைய தங்க கருவூலத்தை இராணுவத்தை வைத்து பாதுகாப்பது போல கர்த்தருடைய ஜனங்கள் நமக்குள் காணப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். காரணம், சத்துரு பறவைகளைப் போல வந்து பொறுக்கலாம், இருதயத்தை கல்லாக்கி உலர்ந்து போகச் செய்யலாம், உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் கொடுத்து நெருக்கி போடலாம். ஆகையால் எல்லா காவலோடும் நாம் வேத வார்த்தைகள் என்னும் பொக்கிஷத்தை காத்து கொள்ள வேண்டும். அது உலகத்தின் பொன்வெள்ளி மற்ற எல்லா விலைமதிப்பற்ற பொருட்களை விட மேலானது. கர்த்தர் நம்மை நம்பி அவருடைய சத்திய வசனத்தை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை நம்பி அவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் காணப்படுங்கள். அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள். தீமோத்தேயு அதை காத்து கொண்டதினால் பின்னாட்களில் எபேசு சபைக்கு மேய்ப்பனாகவும் கண்காணியாகவும் மாறினான். இந்நாட்களில் கர்த்தருடைய நம்பிக்கையை இழந்து காணப்படுகிற அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் உண்டு. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலும் இயேசுவின் சீஷனாய் காணப்பட்ட யூதாசும் எப்படி நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. அவர்களுடைய முடிவு பரிதாபகரமாய் காணப்பட்டது. அதுபோல அப்படிப்பட்டவர்களுடைய முடிவும் காணப்படும். ஆகையால் பேதுருவை போல மறுதலித்திருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு திரும்பி வந்து விடுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களை நம்பி எங்களிடத்தில் ஒப்புவித்திருக்கிற உம்முடைய சுவிசேஷம் என்னும் பொக்கிஷத்தை எங்கள் இருதயத்தில் வைத்து காத்து நடக்கிறவர்களாய் காணப்படுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்போது உம்முடைய வசனத்தின்படியே இவர்களை நன்றாய் நடத்துவி, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சியை கை கொண்டு வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.